सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. அதனால அந்த மாதிரி அர்த்தமும் இங்க எடுத்துக்கலாம். அதிகரணாந்தர பிரஸ்தாவா புனகா, மறுபடியும் இன்னொரு அதிகரணம் பண்ணுவோம் இதே சூத்திரத்தை வச்சுண்டு. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேதத் யத் ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேதா இத்தியாதி ஸ்ரூயதே அஸ்ய விஷய. இது பிருஹதாரண்யக உபனிஷத்திலே அந்த அஸ்ய மகதோ பூதஸ்ய மகத் பூதம் அப்படின்னு பிரம்மத்தை அதை நிர்தேசம் பண்றது. மகத்துன்னு சொன்னா அபரிச்சின்னம், எல்லாத்தையும் விட பெருசு. பூதம் அப்படிங்கிறதுக்கு சத்தியம்னு அர்த்தம். பரமார்த்தம் அப்படிங்கிற அர்த்தத்துல பூத சப்த பிரயோகம் உண்டு. கதையாமித்தே பூதார்த்தம் அப்படின்னு பிரயோகம் பண்ணுவான். உண்மையை சொல்றேன் அப்படின்னு அர்த்தமா. அப்படி பூதம் அப்படிங்கிற சப்தத்துக்கு பரமார்த்தம் உண்மை அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அந்த விதத்துல மகதோ பூதஸ்ய மகத்து, அதே சமயத்துல சத்தியமானது எது? பரமேஸ்வரன் தான், பரமாத்மா ஒண்ணுதான் சத்தியம். அப்பேற்பட்ட பரமாத்மாவுடைய நிஸ்வசிதம் ஏதது, இதெல்லாம் அவருடைய மூச்சு. ரிக்வேதா யஜுர்வேதா சாமவேதா சர்வாங்கிரசா அப்படி வரிசையா போயிட்டு வருது. இந்த 4 வேதங்களும் பரமாத்மாவிடத்திலேருந்து பரமாத்மாவுடைய மூச்சு காத்துன்னு சொல்லியிருக்கு. மூச்சு காத்து அப்படின்னு சொன்னா இந்த பிரயோகம் தேவதத்தனை பார்த்து சிம்ஹம் அப்படின்னு, இவன் சிம்ஹம் அப்படின்னு சொல்ற மாதிரி கவுன பிரயோகம். தேவதத்தனை சிம்ஹம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அர்த்தம் எடுத்துப்போம்? அவன் ஒரு சிங்கம் தான் போல இருக்கு, இவன் மனுஷன் இல்லை அப்படியா எடுத்துப்போம்? அப்படி இல்லை. சிம்மத்துக்கு உண்டான ஒரு குணம், அதனுடைய சாதிருஷ்யத்தை வச்சுட்டு இந்த சிம்மசப்தத்தை இங்க பிரயோகம் பண்ணுவோம். அந்த சாதிருஷ்யார்த்தத்தை தான் எடுத்துப்போம், சிங்கத்தை விட்டுடுவோம். ஏதோ நல்ல பெரிய தைரியசாலி பராக்கிரமசாலி அப்படின்னு அர்த்தம் எடுத்துப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த நிஸ்வசிதம் அப்படின்னு சொன்னதுடைய அர்த்தம் என்னன்னா அதனுடைய ஒரு குணத்தை எடுத்துக்கணும். அது என்னன்னு கேட்டா, நாம பல காரியங்கள் பண்றோம், பண்ணணும்னு சொன்னா அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு பிரயத்தனம் இருக்கு. நம்ம எந்த கிரமத்துல பண்றோம்? முதல்ல ஜானாதி இச்சதி யததே கரோதி. முதல்ல என்ன பண்ணணுங்கிறது தெரியுது, அப்புறம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை வருது. சரி, இப்ப ஆசை வந்துடுத்து பண்ணுவோம் அப்படின்னு பிரயத்தனம் வருது, அப்புறம் அந்த வேலை நடக்கிறது. இதுதான் நம்ம கதை. இப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லாம். பரமேஸ்வரன் கூட ஜெகத்தை சிருஷ்டி பண்ணும்போது முதல்ல தெரிஞ்சுட்டார் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருத்தி ஏற்பட்டுதான் அது ஐக்ஷத்தன்னு சொல்றது. அப்புறம் சோகாமயத்தை ஆசைப்பட்டார், அப்புறம் அகுருத்த, அப்புறம் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்றது. ஆனா நம்ம மூச்சு விடுறோமே, மூச்சு விடும்போது நான் மூச்சு விடணும்னு நினைச்சிட்டா மூச்சு விடுறோம், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு வந்துட்டு இருக்கு உள்ள. அதுக்காக நம்மளுடைய பிரயத்தனம் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. தார்க்கிகால என்ன சொல்லியிருக்கா, இந்த பிரயத்தனமே 3 விதமானது. அதுல ஜீவன யோனி யத்தனம்னு ஒரு தனி விசேஷமான யத்தனம். இது இந்த யத்தனம் தியானபூர்வகமாக வருது இல்லை. மற்ற பிரயத்தனமானால் நினைச்சு அப்புறம் செய்யணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் தான் பிரயத்தனத்தை உண்டாக்குவோம். ஆனா இந்த ஜீவன யோனி யத்தனம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கே, இது நம்ம யத்தனம் தான். நம்மளுடைய அந்த பிரயத்தனம் இல்லாட்டா மூச்சு காத்து இந்த இதுவே போயிட்டு வராது. அங்க ஒரு சின்ன பிரயத்தனம் இருக்கு. ஆனா அந்த பிரயத்தனத்தை நாம புத்தி பிரசரமா பண்றது, அது பாட்டுக்கு நடந்து விடுறது. ஆக இது ரொம்ப அல்பம். பல இடத்துல நாம ரொம்ப அல்பமாக இருக்குங்கிறத வச்சுட்டு நம்ம இல்லைங்கிற விவகாரத்தை பண்ணிடுவோம். அது எப்படின்னு கேட்டா, இதுல உப்பே இல்லையே அப்படின்னு, சாப்பாடுல உப்பே இல்லை அப்படின்னு சொன்னா உப்பே கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சமா இருக்கலாம், கொஞ்சமா இருக்கிறச்ச கூட உப்பே இல்லைன்னு சொல்லிடுவான். அது எப்படி கொஞ்சம் தான் இருக்கே அப்படின்னு கேட்டா கொஞ்சமா இருக்குங்கிற அர்த்தத்துல. அதே மாதிரிதான் நம்மளுடைய மூச்சு காத்து விடுறது இருக்கே, மூச்சு உள்ள வாங்கி விடுறது, இதுக்கு ஒரு சின்ன பிரயத்தனம் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம ஒண்ணும் பண்ணல, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குன்னு தானா போல நம்ம வேலை, அங்கேயும் ஒரு பிரயத்தனம் இருக்கு. அத போல இந்த வேதங்கள் இருக்கே, இது பரமாத்மாவுக்கு நிஸ்வசிதம் போலன்னு சொன்னா பரமாத்மாவுடைய ஒரு அல்ப பிரயத்தனத்தினாலேயே வெளிவந்தது. அவர் பிரிஷா ரொம்ப சிரமப்பட்டு இந்த வேதத்தெல்லாம் நிர்வாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இல்ல. அவர் நம்ம மூச்சு காத்து மாதிரி அவர்கிட்ட இருந்து இது உற்பத்தி ஆகி வந்துடுது வேதங்கள் எல்லாம்.
அப்ப இதுல என்ன தெரியறதுன்னு கேட்டா, அவர் எவ்வளவு பெரிய சர்வஜர் சர்வசக்தியாக இருந்தால் வேறுபட்ட யாருனாலையும் நினைச்சு பார்க்க முடியாத அர்த்தத்தை சொல்லக்கூடிய இந்த வேதங்களெல்லாம் மூச்சு காத்து மாதிரி அனாயாசமா பண்ணி விடுவார். பிரம்மசூத்திரத்துல ஒரு அதிகரணம் இருக்கு, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அவர் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாரு போல இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சா, இல்ல நம்மளால பண்ண முடியாது, பல பேர் சேர்ந்தாலும் பண்ண முடியாத பிரபஞ்சத்தை நிர்மாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டா உனக்கு ஒன்னா சிரமமா இருக்கும். ஆனா அவருக்கு லீலா கைவல்யம் லோகவத், லீலா கைவல்யம் லீலா மாத்திரம் அவருக்கு அப்படின்னு. அப்ப அதே மாதிரி இந்த நிஸ்வசிதம் அப்படின்னு இந்த சப்த பிரயோகத்தினால என்ன தெரியுதுன்னா, இந்த வேதங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்றதுக்கு அவருக்கு ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. பெருசா யோசிச்சு அப்புறம் பண்ணினாருங்கிறது இல்லவே இல்லை. என்ன பண்ணிவிட்டார், இவர் சர்வஜனா இருக்கிறதுனால ஒவ்வொரு சிருஷ்டியிலையும் புதுசா வேதத்தை சிருஷ்டி பண்ணல. நாமளே என்ன சொல்லுவோம், வேத மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வேத மந்திரத்தை தானே சொல்லுவோம். இல்ல புதுசா ஒரு வேத மந்திரத்தை தயார் பண்றோம் அப்படி பண்ண மாட்டோமா. ஆக ஏற்கனவே இருக்கிறது தெரிஞ்சா அதையே தான் சொல்லுவோம். இவர் சர்வஜர் அப்படின்னா போன கல்பத்துல என்ன வேதம் எப்படி இருந்ததுங்கிறது இவருக்கு தெரிஞ்சே இருக்கு. அப்ப இந்த கல்பத்துல வேதத்தை சிருஷ்டி பண்ணும் போது இந்த சிருஷ்டி புதுசா ஒரு வேதத்தை சிருஷ்டி பண்ண மாட்டார். அதே வேதம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிற அதே வேதத்தை சிருஷ்டி பண்ணிவிட்டார். இப்ப வேதத்தினுடைய ஆணுபூர்வி இருக்கு, அதுல எந்த மாற்றமும், அதனாலதான் அது அபௌருஷேயம்னு சொல்றோம். ஆனா இத அவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த சிருஷ்டி காலத்துல அதை உண்டாக்கணும், சிருஷ்டி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா அவர் சர்வஜனா இருந்தா தான் முடியும். அதுவும் அனாயாசமா சிருஷ்டி பண்ணி கொடுக்குறாருன்னா இதுல இருந்து அவர் பெரிய சர்வஜனா இருக்கணும் அப்படிங்கிறது திருடமாகிறது. அஸ்ய மகத்தோபூதஸ்ய இதுதான் விஷய வாக்கியம். இங்க என்ன சந்தேகம்னு கேட்டா, பிரம்மணோ வேத கர்த்திருவம் யுக்தன்னவா இது சந்தேகம். அழகா சொல்லியிருக்க. இந்த ஸ்ருதியில என்னமோ வேத கர்த்திருவத்தை சொல்ற மாதிரி இருக்கு நிஸ்வசித்தம்னு போட்டதுனாலே, ஆனா இது உச்சிதமா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. என்ன இதுல என்ன அனௌச்சித்யம் அப்படின்னு கேட்டா, நயுக்தம் இது பூர்வபக்ஷம். எப்படி இது சரியா இல்லை, ஏன் வாச்சா விரூப நித்யயா இத்தியாதேஹே வாச்சகா நித்தியத்துவ பிரதிபாதிக்காயா ஸ்ருதிர் விரோதா. இந்த ஸ்ருதி சொன்னபடி வேதத்தை அந்த பரமாத்மா சிருஷ்டி பண்ணியிருக்கார், மூச்சு காத்து விடுற மாதிரி சிருஷ்டி பண்ணி விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் வேத நித்தியத்துவத்துக்கு பங்கம் ஏற்படும். நமக்கு வாச்சா விரூப நித்யயா அப்படிங்கிற வாக்கியத்துல நித்யயா வாச்சான்னு வேத வாக்க சொல்றோம். நித்யா வாக்குங்கிறது நித்தியம்னு சொன்னா அதுக்கு உற்பத்தி இல்லைன்னு தானே, உற்பத்தி இருந்தா அதை எப்படி நித்தியம் சொல்ல முடியும். ஆகையால நித்தியமான வாக்கு அப்படின்னு சொன்ன காரணத்தினால அதுக்கு உற்பத்தி இல்லைன்னு ஒரு ஸ்ருதி சொல்றது. அப்ப ரெண்டுக்கும் விரோதம் இருக்கிறதுனால இந்த ஸ்ருதியால வேதத்துக்கு உற்பத்தி உள்ள இருப்பதாக நம்ம வச்சுக்க முடியாது. அதனால இதை அப்படியே எடுத்துக்க முடியாது. இன்னொரு தோஷம் என்னன்னா, வேதத்தினுடைய பிராமாண்யத்தை மீமாம்சகால நிரூபணம் பண்ணும் போது அது அபௌருஷேயம், அதனால சொதப்பிரமாணம்னு சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு இப்ப பங்கம் வந்து வேதானாம் பிரம்மகாரியத்வே பௌருஷேயத்வாத் அப்பிராமாண்ய பிரசங்காச்சு. இது பௌருஷேயம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்ப இதுக்கு ஸ்வத பிராமாண்யம் இல்லாத போயிடும். பௌருஷேயம்னா எல்லாமே அப்பிரமாணம்னு அர்த்தம் இல்லை. ஒரு புருஷன் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுட்டு அதை எடுத்து சொல்றான்னு சொன்னா இது பௌருஷேய வாக்கியம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சுட்டு சொன்னா சரியாத்தான் இருக்கும், ஆனால் ஸ்வத பிரமாணமா எடுத்துக்க முடியாது. ஏன், தெரிஞ்சுட்டு சொன்னா சரி, அவன் தெரிஞ்சுட்டதே தப்பா தெரிஞ்சுன்னு சொன்னான்னா என்ன பண்றது? புருஷத்துல பல தோஷங்கள் வரலாம், பிராந்தி வரலாம், இவனுக்கே தப்பா தெரிஞ்சிருக்கு அதனால சொல்லிட்டான் அப்படி வரலாம், பிரமாதம் வரலாம், வேற ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான் வேற ஏதோ சொல்ல வருது இப்படி வரலாம். இதே மாதிரி விப்ரலிப்சா, சில சமயம் ஏமாத்தத்துக்காக பொய் சொல்லிடுவான், இதெல்லாம் உண்டு இல்லையா? ஆக இந்த மாதிரி புருஷனுடைய குணங்களை வச்சு அப்பிராமாண்யத்துக்கு பிரசக்தி உண்டு பௌருஷேய வாக்கியத்துல. வேதத்தை அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த தோஷங்கள்லாம் வரத்துக்கு சான்ஸ் இல்லை இல்லையா? அதனால அப்பிராமாண்யத்துக்கு காரணம் இல்லாததுனால ஸ்வத பிரமாணம் அப்படின்னு வேதத்துக்கு சொல்றது அது நமக்கும் எல்லாருக்கும் இஷ்டம். அப்படி இருக்கும்போது நீங்க பிரம்மன் தான் இதை சிருஷ்டி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்க அது தன்னுடைய அபிப்பிராயப்படி ஏதாவது மாத்தி கத்தி பண்ணியிருக்கலாம், அதுல ஒரு அப்பிராமாண்ய புத்தி வந்து விடுமே அப்படின்னு பூர்வபக்ஷி நினைக்கிறான். அதனால இந்த ஸ்ருதி இந்த வேதத்தையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணினார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்னு வச்சுட்டா இந்த அர்த்தம் யுக்தமா இல்லை.
ஸ்ருதிக்கு அப்பிராமான்யம் சொல்லல. இந்த அர்த்தம் வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் மாத்தி வேற விதமா அர்த்தம் வச்சுங்கோ. தஸ்மாத் பிரம்மணா வேத கர்த்திருதா கதம், முடியாதே, இருக்க முடியாது. இது பிராப்தே, இது பூர்வபக்ஷம். ரூமஹா யுக்தமேவ பிரம்மணோ வேத கர்த்திருத்தம். நீ சங்கிக்கிற அந்த சங்கைக்கு நான் சரியான பதில கொடுத்து விடுறேன். அதனால இந்த ஸ்ருதியானது வேத கர்த்திருவத்தை சொல்லத்தான் சொல்றேன், இல்லேன்னு இல்லை. எப்படி? அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேதத் இத்தியாதி ஸ்ருதேஹே நிஸ்வசிதவத் வேத ராசேஹே அப்பிரயத்னேன பிரம்மண பிராதுர்பாவ அவகம. பிரயத்னேன்னு சொன்னா ஒரு சின்ன பிரயத்னம், அல்ப பிரயத்னத்தினாலேயே பிரம்மத்திலே இருந்து இந்த வேதராசியானது வந்தது அப்படின்னு சொல்றது. வேதத்துக்கு இந்த மாதிரி தான் அர்த்தம்னு சொன்னா, இப்ப சொன்னேனே பௌருஷயத்துவங்கள்லாம் வரும் அப்படின்னு, இந்த மாதிரிதான் அர்த்தம் அப்படின்னு எப்படி நம்ம வச்சுக்கிறதுன்னு கேட்டா, உடனே அதுக்கு உபோத்பலகமாக ஸ்மிருதியை கொண்டு வந்துட்டேன். இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்ஹயே. அப்ப அதை வச்சு நம்ம தெரிஞ்சின்ற அர்த்தம் கரெக்டுன்னு நம்ம ஒத்து பார்க்கலாம். அதனால இந்த அர்த்தம் சொல்லியிருக்கு ஸ்மிருதியிலையும். அஷ்டாதசானாம் ஏதாசாம் வித்யானாம் பின்ன வர்த்தமனாம் ஆதிகர்த்தா கவி சாட்சாத் சூலபாணிஹி இதி ஸ்ருதிஹி இதி பரமேஸ்வரஸ்ய சகல வித்யா கர்த்திருவ பிரதிபாதனாச்சு. 18 வித்யைகள், வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வித்யாஸ்தானங்கள்னு சொன்னா முதல்ல 14 பிரசித்தமாக இருக்கு. அந்த 14ல ஒரு 4 உபவேதங்களையும் சேர்த்தா 18 ஆயிடுறது. அதாவது அங்காணி 6, வேதாஷ்சத்வ, இது எல்லாத்தையும் யாரு ஒவ்வொன்றுக்கும் விஷயம் வேற. சின்ன வர்த்தமனா எல்லாம் ஒரே விஷயத்த சொல்றது இல்லை. சின்ன வர்த்தமனாம் ஆதிகர்த்தா கவி சாட்சாத் சூலபாணிஹி இது ஸ்ருதிஹி அப்படின்னு சொன்னதுனால இந்த நிஸ்வசித்த ஸ்ருதிக்கு நான் சொல்ற அர்த்தம் கரெக்ட் தான். ஏன்னா அவளே பெரியவாளே சொல்லியிருக்காரு. அதனால இந்த அர்த்தத்தை அவ சொல்றத அவ ஏத்துக்கணும். அப்போ கேள்வி, சிருஷ்டே பிராக் ஸ்வாத்மனி விலீனானாம் வேதானாம் பூர்வ வர்ணானுபூர்வி அனுரூப ரச்சனையா புனఃகர்த்தா பவதி சர்வஜ்ஞः பரமேஸ்வரः அதைவ வேதானாம் அபௌஷயத்துவம் ஈஸ்வர காரியத்துவம். இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன்னாடி உள்ள சிருஷ்டியானது எப்போ லயமாச்சோ, எப்போ அதை பிரளயமாச்சோ, இப்ப அந்த சமயத்துல அந்த வேதங்கள் என்ன ஒரு கிரமத்திலே ஆனுபூர்வியோடு இருந்ததோ அதெல்லாம் அப்படியே கிரமத்தோடு பரமேஸ்வரனிடத்துல லீனமாக ஆயிடுதான். லீனமாக மறைஞ்சு இருந்து மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பம் காலத்திலே பரமேஸ்வரனிடத்திலேருந்து வெளியில வரும். இதனாலே பரமேஸ்வரனை அந்த வேதங்களுக்கு கர்த்தானும் சொல்லலாம். வேதத்துல ஒரு அக்ஷரத்தையும் மாத்தாமல் அப்படியே எடுத்து கொடுத்ததுனால அது நித்தியம்னு சொல்லலாம். அதே வச்ச நித்தியம். வேதத்தினுடைய நித்தியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆணுபூர்வியில ஒரு எழுத்து கூட மாறல, அப்படி அங்க எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு எல்லா காலத்துலயும். அதனால அதை நித்தியம்னு சொல்லலாம். அதையவ வேதானாம் அபௌருஷேயத்துவம். ஈஸ்வர காரியத்துவமும் உண்டு, அதே சமயத்துல வேதம் அபௌருஷேயங்கிறத சித்தாந்தத்துக்கு பங்கம் இல்லை. அதான் அபௌருஷேயத்துவங்கிறதுல பௌருஷேயத்துவம்னா என்னன்னு ஒரு பரிஷ்காரம் பண்ணி, அந்த பௌருஷேயத்துவம் இல்லாம இருந்தா அது அபௌருஷேயத்துவம் அப்படின்னு சொல்றா. பரிஷ்காரம் சொல்லுவா. அந்த ஸ்வசஜாத்தீய உச்சாரண சாபேக்ஷ உச்சாரண தத்துவம் அப்படின்னு கொண்டு போய் முடிப்பா சுருக்கமா. அதாவது இப்போ ஒரு வேத வாக்கியத்தை சொல்றான்னு சொன்னா, ஒரு சும்மா சொல்றேன். இப்ப அசப்பிரஜானாம் அதிப பிரபாதே ஜாயா பிரதிகிராஹித கந்தமால்யா வனாய பீத பிரதிபத்தவத்சாம் யசோதனோ தேனு விருஷேர் முமோச்ச அப்படின்னு நான் ஒரு ஸ்லோகம் சொல்றேன். இப்ப எம் வாயால இந்த ஸ்லோகம் வருது, இது எல்லாருக்கும் காதுல விழுறது. இப்ப இந்த ஸ்லோகத்தை நான் தான் பண்ணினேன் அப்படின்னு நான் சொல்லிக்கலாமோ? சொல்லிக்க முடியாது. ஏன் சொல்லிக்க முடியாது? நான் தான் பண்ணிருக்கேன், நான் தானே இப்ப சொன்னேன் உச்சாரணம் பண்ணினது அப்படின்னு கேட்டா, இது நான் ஏற்கனவே இந்த இருக்கிற ஸ்லோகத்தை தெரிஞ்சுட்டு அப்படியே சொல்லியிருக்கேன். இதே இல்லாத ஒரு புது ஸ்லோகத்தை நான் தயார் பண்ணி சொன்னேன்னு சொன்னா அந்த ஸ்லோகம் நான் பண்ணினதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கும் ஸ்லோகத்தை தெரிஞ்சுண்டு அதை அப்படியே தப்பு இல்லாம சொன்னேன்னு சொன்னா அப்ப இதுக்கு கர்த்தா நான் இல்லை, இது ஏற்கனவே யாரோ பண்ணியிருக்கா, காளிதாசர் பண்ணியிருக்கார், அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இதுல என்ன தெரியுது? ஏற்கனவே இருந்தத தெரிஞ்சுண்டு அப்படியே சொன்னால் சொல்றவன் அதுக்கு கர்த்தா. அதனால அவனை இவன் பண்ணின ஸ்லோகம் அப்படின்னு சொல்லப்படாது அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஏற்கனவே இல்லாதத புதுசா அவன் தயார் பண்ணினான்னா அப்பதான் இவனுக்கு கர்த்தா ஆக முடியும் அந்த கிரந்தத்துக்குன்னு ஒரு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த பரமேஸ்வரன்
இந்த வேதத்தை சிருஷ்டி காலத்துல பண்ணும்போது எப்படி பண்ணிவிட்டாருன்னு கேட்டா, புது வேதத்தை தயார் பண்ணி கொடுக்கல. இவருக்கு ஏற்கனவே உள்ள வேதம் அப்படியே ஞாபகம் இருக்கு, நெட்டுவா இருக்கிறதுனால அப்படியே எடுத்து சொல்லிட்டார். இவர் சிருஷ்டியோ பண்ணியாகணும், இல்லாட்டா அந்த சப்தங்கள் வராது. சிருஷ்டி பண்ணினார். ஆனா சிருஷ்டி பண்ணும்போது எப்படி சிருஷ்டி பண்ணினார்னு சொன்னா, ஒரு அக்ஷரம் கூட மாறல, ஒரு ஸ்வரம் மாறல, அக்ஷரம் மாறல, அப்படியே ஞாபகம் வச்சுட்டு சிருஷ்டி பண்ணிவிட்டோம். ஆகையாலே இதுக்கு அபௌருஷேயத்துவத்துக்கும் அங்கம் இல்லை. அதே சமயத்துல ஈஸ்வரன் இந்த வேதங்களுக்கு கர்த்தா, ஆதி கர்த்தான்னு சொன்னதுக்கும் விரோதம் இல்லை. ஏதாவது கொஞ்சமாவது ஒரு அக்ஷரத்தை மாத்தி இருந்தா தான் அது பௌருஷேயத்துவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டார். அது மாத்திரம் இல்ல, வேதத்தை நித்தியம் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, இதை நித்தியம்னு சொல்லலைன்னா யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அந்த ஆள் தெரிஞ்சுன்னு பண்ணினானோ, தெரியாம பண்ணினானோ, தப்பா தெரிஞ்சுன்னு பண்ணானோ அப்படிலாம் சந்தேகம் வந்துடும். ஆக அந்த பிரம பிரமாத விபரீப்சாதி காரணங்களை கொண்டு வச்சா அப்ராமான்ய சங்கை வரும். ஈஸ்வரனுக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு ஸ்ருதி சித்தமாயிடுது. ஸ்ருதியால ஸ்ருதி பிராமான்யத்தால் சித்தமாயிடுது. அப்ப அவர் பண்ணின வாக்கியத்துக்கு எப்படி அபராமான்யம் வரும்? சங்கையே வராதே. அவர் ஏமாத்துறதுக்காக பண்ணல. அவர்கிட்ட இந்த மாதிரி தோஷங்கள் புருஷனுக்கு, சாமானிய புருஷனுக்கு இருக்கக்கூடிய எந்த தோஷமும் கிடையாது அப்படிங்கறது ஸ்ருதி பிரமாணத்தால சித்தமாயிடுத்துன்னு சொன்னா, அப்ப அவர் பண்ணி இருக்கும் அந்த வேதத்துல எப்படி நமக்கு அப்ராமான்ய சங்கை வர முடியும்? இதுதான் சொல்றார். ஏஷாம் ராகத்வேஷாதயா தேஷாம் வச்சனம் பிரமாணம் அப்பிரமாணம் அப்படி பவதி. சில இடத்துல பிரமாணமா இருக்கலாம், சில இடத்துல இல்லாமலும் போகலாம். ஆனா நிரஸ்த சமஸ்த தோஷ கலங்கஸ்ய பரமேஸ்வரருக்கு விசேஷம். அவருக்கு ஒரு தோஷமும் இல்லை. தோஷங்கிற கலங்கங்கிறது சுத்தமா கிடையாது. சமஸ்த தோஷமும் இல்லை அப்படின்னு தீர்மானம் ஆயிடுது. நிருபப்ளவ நிரதிசய ஞான பிரத்யக்ஷானுபூயமான திரைலோக வஸ்து விலாசஸ்ய. இந்த விலாசம்னு ஒரு சப்தத்தை அவர் போடுவார். ஏன்னா அது அனாயாசமா லீலையா பண்றாருங்கிறதுனால இதுக்கு விலாசம். அவர் உலகத்தை பூரா சிருஷ்டி பண்ணும்போது எந்த மாதிரி தியானத்தால பண்றாருன்னா, அவருக்கு பிரத்யக்ஷமா தெரியறதா அவருக்கு எல்லாம். நிரதிசய தியானம். இவருடைய தியானத்துக்கு மேல இன்னொரு தியானம், இதை விட பெரிய தியானம் ஒண்ணு இருக்கிறதுக்கு இல்லை. அப்பேற்பட்ட தியானத்தை வச்சு பிரத்யக்ஷமா அவர் அனுபவிச்சு அந்த உலகத்தையே சிருஷ்டி பண்றார். ஸ்வதः பிரமாணஸ்ய. அவர்கிட்ட அப்பிராமான்யத்துக்கு ஒரு காரணமும் இல்லை. அதனால ஸ்வதः பிரமாணமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரஸ்ய பரம ஆப்தஸ்ய. நெய்யாயிகை சொல்லுவான், ஆப்த வாக்கியமா இருந்தா தான் அதை நான் ஒத்துக்குமே அப்படின்னு. அதுதான் பிரமாணம். இவர் ஆப்தர்தான். பரம ஆப்தர்ஸ்ய அவாப்த சமஸ்த காமஸ்ய சிவஸ்ய. இதை நிர்மாணம் பண்ணி இதுல இருந்து அவர் ஒரு பலபோக்தா இல்லை. பலம் வேணுங்கிறதுக்காக நிர்மாணம் பண்ணல. ஒரு பலத்தை எதிர்பார்த்து ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்யறான்னு சொன்னா, அப்ப அந்த பலம் வேணுங்கிறதுக்காக அவனுக்கு ஆசை இருக்குன்னு சொல்லணும். அப்பேற்பட்ட ஆசை இருந்ததுன்னா அது கொஞ்சம் நியாயமாவோ அந்நியாயமாவோ அதை அடையறதுக்கு பிரவൃத்தி தோஷங்கள்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இவர்கிட்ட அந்த மாதிரி ஆசையே இல்லை. அவாப்த சமஸ்த காமனா இருக்கிறதுனால இவர் செய்யக்கூடிய காரியத்துக்கு பின்னாடி அந்த பிரயோஜனம் அனுத்திஷ்ய நமந்தோபி பிரவர்த்ததைங்கிறது கிடையாது. அதனால சிவஸ்ய பிரம்மணஹா வச்சனந்தோ பிரமாணமேவ பவதி. இது பிரமாணமாகத்தான் நிற்குமே தவிர ஒருபோதும் அப்பிரமாணமாகாது. இதுக்கு பிரமாணம் ஸ்ருதியே பிரமாணம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம். இது ஒண்ணு. சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சயுனக்து இதிஹி பரமேஸ்வரஸ்ய சர்வ வித்யா பிரவர்த்தகத்துவம் சுபஸ்மிருதி ஹேதுத்வஞ்ச ஸ்ரூயதே. ஸ்ருதியே இந்த பரமேஸ்வரனுக்கு சர்வ வித்யா பிரவர்த்தகத்துவம் ஒண்ணு. அதனாலதான் ஈசான சர்வ வித்யானாம் அப்படின்னு சொல்றது. எல்லா வித்தியக்கும் இவர்தான் ஏற்படுத்தி கொடுத்த பிரவர்த்தகராக இருக்கார். அதே சமயத்திலே நமக்கு சுபஸ்மிருத்தின்னு சொன்னா பிரம்மஜானத்துக்கு அவர் ஹேதுவா இருக்கார். ரொம்ப சுகமானது ஆத்ம ஜானமா. அந்த பிரம்ம ஜானத்துக்கு அவர் தான் காரணமாக இருக்கார். அதனாலே அத்தः சர்வ வஸ்து அவபாசகானாம் வேதானாம் பரமேஸ்வர கர்த்திருகதையா பரமேஸ்வரஸ்ய சர்வஜ்ஞதா நிச்சயதே. தெரிஞ்ச முடியாதெல்லாம் சொல்லி கொடுக்கறது வேதம். அப்பேற்பட்ட வேதத்தையே அவர் தான் உருவாக்கி கொடுத்திருக்காருன்னு சொன்னா அவருடைய சர்வஜ்யத்துவங்கிறது ரொம்ப பெருசு அப்படிங்கறது நமக்கு தெரியுது. அஜ்ஞாதஸ்ய வக்தும் அசக்கியத்வாத். அதான் அவர் தெரிஞ்சுன்னு சொன்னார்னு என்ன அவசியம் அப்படின்னு சொன்னா, தெரியாம சொல்ல முடியாதே. அஜ்ஞாதஸ்ய வக்தும் அசக்கியத்வா. இவருக்கு தெரியலேன்னு சொன்னா சொல்ல முடியாது, தெரியாத சொல்ல முடியாது.
அதனால நிச்சயமா அவருக்கு அதுக்கு உண்டான ஞானம் இருக்கு. இப்போ ஒரு சின்ன கேள்வி வருது. இப்போ வேதத்திலேருந்தே அந்த அர்த்தத்தை அவர் தெரிஞ்சுட்டு இருக்கலாம். வேதத்துல சொன்ன விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியறது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியும். ஒரு பெரிய மகர்ஷி அவர் கூட வேதத்தினாலே அதுல சொல்லப்பட்ட அர்த்தத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு அவரும் சர்வஜர். அப்ப பரமேஸ்வரனுடைய சர்வஜத்துவம் இந்த மகர்ஷிகளுக்கு ஏற்படும் சர்வஜத்துவம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு சின்ன சங்கை. அந்த சங்கையை கலப்பி விட்டுண்டு அதுக்கு பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றார் அப்படின்னு கேட்டா, மகர்ஷிகளுக்கு வேதத்துல சொன்ன விஷயம் தெரியும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா வேதத்துல சொல்லாத விஷயமும் சேர்த்து பரமேஸ்வரனுக்கு தெரியும். வேதத்துல சொன்னதும் தெரியும், சொல்லாததும் தெரியும். இது பரமேஸ்வரனுடைய சர்வஜித்தம், மகர்ஷிகளுடைய சர்வஜித்தம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். எத்யபி சர்வகதஸ்ய பரமேஸ்வரஸ்ய சர்வவஸ்து சயோகேன சர்வஜத்துவம் சித்தியதி, அவருடைய சைத்தன்ய பிரகாசம் வியாபிச்சுட்டு இருக்கிறதுனாலே எல்லா வஸ்துவும் அதோட சம்பந்தப்படாத வஸ்துவே கிடையாது. அதனால அவர் பார்க்காத அவருடைய சைத்தன்யத்தோட சம்பந்தப்படாத வஸ்துவே இல்லாததுனால அவர் சர்வஜன்தான், அதுவே போரும். ததாபி சர்வவஸ்து அவபாசகானாம் வேதானாம் பிரணேத்ருதா விசேஷம் தரிசேதி, அவருடைய சர்வஜத்துவத்துல ஒரு விசேஷத்தை காண்பிக்கிறது. இப்படி சாஸ்திரயோனித்வாத்னு சொல்லி அதை காண்பிக்கிறார். அது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, யதா தீபஹா ஸ்வப்ரபா சயுக்தேஷ்வபி ரூபாதிஷு ரூபமேவ பிரகாசயதி ந ரசாதி சான பரமேஸ்வரஹா கிந்து ஸ்வசக்தி சயுக்தம் சகலமபி பிரகாசயதி. இந்த வெளிச்சத்துல நாம ஒரு பழத்தை பாக்குறோம், பழத்து மேல வெளிச்சம் படுறோம். பழத்து மேல வெளிச்சம் பட்டால் நம்ம கண்ணால அந்த பழத்தை பார்க்க முடியும். இந்த வெளிச்சம் படலைன்னா அந்த பழம் இருட்டுல இருக்கு. அப்ப அந்த வெளிச்சம் என்ன பண்றது, அங்க இருட்டை போக்கி கண்ணுக்கு அந்த பழம் தெரியும்படியாக செய்யறது அப்படின்னு சொல்றோம். கண்ணுக்கு அந்த பழம் தெரியறது, அதனுடைய கலர் தெரியறது, ரூபம் தெரியறது. ஆனா அதனுடைய ரசம் தெரியுமோ கண்ணுக்கு தெரியாது. அப்ப அது இருட்டுல இருக்கா, அதனுடைய ரசம் இல்லையே. அந்த எல்லாத்தையும் தானே அந்த இருட்டை பூரா அந்த வெளிச்சம் நிவர்த்தி பண்ணிடுச்சே. இப்ப ரூபத்துக்கு ஒரு வெளிச்சம், ரசத்துக்கு இன்னொரு வெளிச்சம் வேணும்னு அவசியம் இல்லையே. அப்ப என்ன ஆச்சுன்னா, இதுக்கு இவ்வளவுதான் சக்தி. இந்த கண்ணால ரூபத்தை தான் பார்க்க முடியும், அந்த வெளிச்சத்தை வச்சுட்டு இந்த வெளிச்சம் இவ்வளவுதான் பிரகாசப்படுத்த முடியுமே தவிர அங்கேயே இருக்கிற ரசத்தையோ கந்தத்தையோ அது தெரிவிக்க முடியாது. அப்பனா அதுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா பரமேஸ்வரனுக்கு அப்படி இல்லை. இந்த வித்தியாசத்தை காண்பிக்க இதே மாதிரிதான் மகர்ஷிகளுக்கு மேல சொல்ற. மகர்ஷிகளுக்கு வேதம் மூலமா அவ தெரிஞ்சுனுட்டான், அதுல என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டா. ஆனா அதுக்கு மேலையும் உள்ளது அவன் தெரிஞ்சுக்கிறான் பரமேஸ்வரன். இதுதான் உள்ள வித்தியாசம். கிந்து ஸ்வசக்தி சயுக்தம் சகலமபி பிரகாசயதி, சகலம் பாக்கி இல்லாம எல்லாம் தெரியும். நானும் பரமேஸ்வரஸ்ய சர்வஜித்வம் நாம வேதோக்த சகல பதார்த்த அபிஜியத்துவம். இப்ப வேதத்தை அவர் நிர்மாணம் பண்ணி கொடுக்கணும்னா வேதத்துல சொன்ன விஷயங்கள் தெரிஞ்சா போருமே, அதுக்கு மேலையும் அவருக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அப்படி சொன்னால் மகர்ஷிகள் அந்த வேதத்து மூலமாக வேதார்த்தத்தை தெரிஞ்சுண்டவா, அவளுக்கு உள்ள அந்த வேதார்த்த ஞானம் சர்வஜத்துவத்துக்கும் பரமேஸ்வரனுடைய சர்வஜத்துவத்துக்கும் நீங்க ஒரு வித்தியாசம் இருக்குன்னு என்னவா சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி. சர்வஜத்துவம் நாம வேதோக்த சகல பதார்த்த அபிஜ்ஞத்துவம் தர்ஹி மகர்ஷீணாமபி வேதார்த்த வேதினாம் சர்வஜத்துவம் சித்தம் கிமத்திர வைஷமியம். இதுல என்ன வித்தியாசம் வந்தது? தத் கர்த்துஹு ஈஸ்வரஸ்ய அதிகம் ஞானம் அஸ்தி, அதிகமான ஞானம் இருக்குது. இதான் விசேஷம். விஷயத்துல வேணா நம்ம 1 2ன்னு கணக்கு பண்ணினா அதிக விஷயம் அவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லாம போனாலும் கூட அந்த ஞானத்திலேயே விசேஷம் இருக்குன்னு சொல்லலாம். அதிகார்த்த விதாம் ஹி பாணினி பிரபிருத்தீனாம் தத் பிரணேதிருத்துவம் திருஷ்யதே. சங்கர பாஷ்யத்துல இருக்கிற விஷயம். பாணினி வியாக்கரண சூத்திரம் எழுதியிருக்காரு, சாஸ்திரத்தையே எழுதியிருக்காரு. அந்த சாஸ்திரத்தை சொன்ன விஷயம் பூரா பாணினிக்கு தெரியும். அவர் தெரிஞ்சின்ற அத்தனை விஷயத்தையும் இந்த சாஸ்திரத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்ல முடியுமா? அவர் எதை இந்த சாஸ்திரத்துல கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாரோ அந்த விஷயத்தை தான் அதுல கொண்டு வந்திருப்பாரே தவிர இதுக்கு மேலையும் அவருக்கு நிறைய தெரிஞ்சுதான் இருக்கு. அதே மாதிரி ஈஸ்வரன் இந்த வேதத்தை கொடுக்கும் போது அந்த வேதார்த்தம் மாத்திரம்தான் அவர் தெரிஞ்சுட்டு இதை பண்ணாருன்னு சொல்ல முடியாது. அவரு மொத்தமே எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. ஆனா இதை மாத்திரம் வேதம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அதுல இன்னொரு யுக்தியும் ஒண்ணு சொல்றார். வேதஷ்ட சர்வார்த்த அவபாசகோபி ந சர்வம் முக்கியத பிரகாசயதி. வேதமானது எல்லா விஷயத்தையும் தெரிவிக்கிறது, ஆனா எல்லாத்தையும் அந்த முக்கிய விருத்தி சக்தி விருத்தியை கொண்டு போதிக்கிறதுங்கிறது இல்லை. சில விஷயங்களை சக்திய விருத்தியா போதிக்கும், சிலதை லட்சணையா போதிக்கும்.
சிலது சாமான்யமா போதிக்கும், சிலது விசேஷமாக போதிக்கும். ஆனா பரமேஸ்வரः சர்வசாட்சி சர்வம் பிரத்யக்ஷயதி இது வேத ஈஸ்வரயோகோ ஏதாவது வைஷமியம் இஷ்யதே. இதுக்கு என்ன அர்த்தம் பண்றாருன்னா, சாமான்யமா தெரிஞ்சுக்கிறது விசேஷமா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுனா என்ன? வஸ்து அதேதான். அது தெரிஞ்சுக்கிறதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இந்த வெல்லம் மதுரமாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். கேட்டா புரிஞ்சுதோ இல்லையோ, வெல்லம் திதுப்பா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது, புரிஞ்சுது. அந்த வெல்லத்தை வாயில போட்டு பார்த்தா அந்த மாதுரியம் தெரியுது இல்லையா? முதல்ல அந்த சப்தத்தினால தெரிஞ்சதுக்கும் வெல்லத்தை வாயில போட்டு அதனுடைய மாதுரியத்தை அனுபவிக்கிறதுக்கும் விஷயம் ஒன்னாக இருந்தாலும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவசியம் இருக்கு. இக்ஷு க்ஷீர குடாதீனாம் மாதுரிய சாந்தரம் மகத்து. எல்லாத்துக்கும் வித்தியாசமான மாதுரியம் இருக்கு. இதுவும் மதுரம் தான், அதுவும் மதுரம் தான். ஆனா இந்த மதுரத்துக்கும் அந்த மதுரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கே, தெரியுது. ஆனா சப்தத்தால சொல்லுன்னு சொன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ததாபின தது ஆக்கியாத்தும் சரஸ்வத்தியாபி சக்கியதே. சரஸ்வதி வந்தாலும் சொல்ல முடியாது, ஏன்னா அது சப்தம் போறல. ஆக சாமான்யமா மதுரம்னு சொல்லலாமே தவிர அதுக்கு பேரு அது இந்த மதுரம், அது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அந்த விசேஷத்தை சொல்றதுக்கு சப்தம் போறாது, சொல்ல முடியாது. அது அவனே அனுபவிக்கிறதுதான் தெரியும் இல்லையா? அப்ப ஈஸ்வரன் அதனாலதான் சொல்றார், ஈஸ்வரஹா சர்வசாட்சி சர்வம் பிரத்யக்ஷயதி. ஒரு சாமான்யமாவும் தெரிஞ்சவர், இப்படி விசேஷ அனுபவமாகவே அவருக்கு ஞானம் இருக்கிறதுனாலே வேத ஈஸ்வரயோகோ ஏதாவது வைஷமியம் விஷயத்தே. இப்படியாக வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேருக்கும் உள்ள ஞானத்திலே. இப்ப கடைசி விஷயத்தை வந்துட்டேன். பரமேஸ்வரன் இப்போ ஒரு கேள்வி சொன்னா, வேதத்தை நிர்மாணம் பண்றதுக்கு பரமேஸ்வரன் தான் வேணுங்கிறது அவசியம் இல்லை. அது வேதமே சொல்றது. மத்தவா கூட பல பேர் வேதத்தை நிர்மாணம் பண்ணிருக்கான்னு சொல்றது. இந்த மாதிரிதான் பல பேர் இப்போ ஆதுனிக ஆள் கூட கேள்வி கேட்கறாங்க. வேதத்தை ஈஸ்வரன் பண்ணினதாக நான் ஒத்துக்க முடியாது, அது எதுக்காக ஒத்துக்கணும்? பல பேர் அப்பப்ப சேர்ந்து கொஞ்சமா பண்ணி வேதத்தை தயார் பண்ணிருக்கான்னு சொல்ற ஒரு வாதம் வருதோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு கேள்வி. நானும் பரமேஸ்வர செய்வ வேத கர்த்திருவம் இது ந நியமஹா. ஏன்னா ஷட்ஹோதாவை பூத்வா பிரஜாபதி ரிதகம் சர்வம் அசிருஜத. வேதமே சொல்றோம். ரிச்சோ யஜோகும்ஷி சாமானி, இதெல்லாம் வேதம் அதுல இருந்து வந்ததுன்னு, பரமேஸ்வரனத்துல இருந்து வந்ததுன்னு. ஷட்ஹோதானா தாத்தா, ஷட்ஹோதான்னு வருது. தாத்தானா பிரம்மா பிரஜாபதி. அவர் தான் இந்த எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினார்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரிக்கு யஜுஸ் இதை பத்தியும் எல்லாம் வருது. சாமா இதை பத்தியும் வருது. சாமாவை அவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். அப்ப வேதங்களையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணார்னா யார் சிருஷ்டி பண்ணார்? பரமேஸ்வரன் இல்ல, இவர் பிரஜாபதி, அவர் சிருஷ்டி பண்ணார்னு இருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தா இன்னும் கூட சேர்க்கலாம். அது அக்னி கிட்ட இருந்து ரிக்வேதம் வந்தது, வாயு கிட்ட இருந்து சாமவேதம் வந்தது அப்படின்லாம் சொல்ற. பரமேஸ்வரன் தான் பண்ணாருன்னு சொல்றேன், அங்கேயே கொஞ்சம் தகராறா இருக்கு போல இருக்கு அப்படின்னு. இதுக்கு பதில் சொல்றார் என்ன, ஹிரண்ய கர்ப்பாதேரபி தத் கர்த்திருவாவகமாதிதி சேன்னா ஹிரண்ய கர்ப்போத்பத்தே பிராகபி வேதானாம் சத்பாவா. கர்ப்பம் தான் சித்தி நிர்மாணம் பண்றான் அப்படின்னு சொன்ன வேதத்தை அதே வேதம் என்ன சொல்றது, இந்த இரண்ய கர்ப்பம் வரதுக்கு முன்னாடியே அந்த வேதம் இருக்குங்கிறத சொல்றது. அது எங்க சொல்லிருக்கு? யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை. ஸ்வேதாச்சதர உபனிஷத்து சொல்றா, இந்த பிரம்மா சர்வத்தையும் சிருஷ்டி பண்ணினார்னு சொல்லியிருக்கே பிரஜாபதி. இந்த பிரஜாபதியை அவர் தான் உருவாக்கினார். அந்த பரமேஸ்வரன் உருவாக்கி வேதத்தை பூரா அவருக்கு போதிச்சார். அந்த போதனையை வச்சுட்டு தான் இவர் மத்த சிருஷ்டி எல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சார். இல்லைன்னா அவருக்கு எப்படி சிருஷ்டி பண்ண தெரியும்? ஆக இவருக்கு சிருஷ்டி பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்கு அதுக்கு வேண்டிய பிரமாணத்தை சொல்லி கொடுத்தது பரமேஸ்வரன். அப்போ இவர் வரதுக்கு முன்னாடியே வேதம் இருக்கிற வேதம் இவர் சிருஷ்டி பண்ணினாருங்கிறத அப்படியே ஏத்துக்க முடியாது. அப்போ என்ன வச்சுக்கணும் அதுக்கு அர்த்தம்? அவர் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணார், சாமாவை சிருஷ்டி பண்ணார் அப்படின்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி இடத்துல எப்படி வியாக்கியானம் பண்ணோம்னா, மேற்கொண்டு பாடங்கள் சொல்லி அந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தி பண்ணினான் அப்படின்னு. அவர் அவரே ஒருத்தருக்கும் பாடம் சொல்லாம இருந்துட்டாருன்னா அதோட அவரோட முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாமல் பல பேரை அவர் மானச புத்திராலெல்லாம் தயார் பண்ணி ஏற்படுத்தி அவளுக்கெல்லாம் இந்த போதத்தை போதித்து அந்த தர்ம பிரவர்த்தனங்கிறத பண்ணினார் அப்படிங்கிற அர்த்தத்துல அதை எடுத்துக்கணும். ஆக என்ன ஆச்சு? யஹா சர்வதேவானாம் ஆதிமஸ்ய ஹிரண்ய கர்ப்பஸ்ய அபி கர்த்தா. மற்ற தேவர்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே ஹிரண்ய கர்ப்பர் வந்தாச்சு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற தேவதைகள்லாம் அவர் தான் சிருஷ்டிக்கிறார். முதல்ல அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு
சர்வான் வேதான் உபதிஷதி யஹ, யார் உபதேசம் பண்றாரோ சயேவ சர்வாதிகா வேதகர்த்தா பரமதேசிகா, அவர்தான் சத் பூர்வேஷாம் விகுரு, எல்லாருக்கும் ஆதிகுருவாக இருக்கிறவர். ததாச்ச ஸ்ருத்யா அபிவியஜ்யதே யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதிகோ ருத்ரோ மஹர்ஷி ஹிரண்யகர்ப்பம் பஷ்யத ஜாயமானம் சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சஞ்யுனக்து. இங்கெல்லாம் பஷ்யத்தான்னு ஒரு பதம் இருக்கு, அபஷ்யத்துன்னு அர்த்தம் பண்ணி அவரே அதுக்கு அர்த்தம் வேற எழுதுற. இந்த மந்திரங்களுக்கு அர்த்தம் பொதுவான அர்த்தம் தான். இந்த பரமேஸ்வரன் தான் ஜகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி முதல்லயே எல்லா சிருஷ்டி பண்றதுக்கு தேவையாக ஒருத்தரை சிருஷ்டி பண்ணாராம். அதுதான் பிரஜாபதி. அவரை சிருஷ்டி பண்ணி ஹிரண்யகர்ப்பர் அவரை சிருஷ்டி பண்ணி அவரை பார்த்து அவருக்கு வேதத்தை கொடுத்து அப்புறம் அவர் மூலமாக மற்றதெல்லாம் சிருஷ்டி பண்ணி வச்சார். ஆக இந்த விதத்திலே சனஹா அப்பேற்பட்ட அந்த சஹா அந்த தேவன் நகா எங்களுக்கு சுபயா ஸ்மிருத்தியா சங்கின சுபமான ஸ்மிருதிகள். சுபமான ஸ்மிருதினா என்னன்னு எழுதுற. இதுதான் முதல்ல ஆரம்பத்துல நான் சொல்ல நினைச்சேன், அப்புறம் வருது. சஹா பரமதேசிகா நகா அஸ்மான் அபி சகல சம்சார பாஷ மகானர்த்த நிவர்த்தி ஹேது பூதயா. இந்த ஸ்மிருதிக்கு விசேஷம். இந்த ஞானம் தான் ஒரு விதமான ஞானம், அமிர்தத்துவ ஹேத்துவான ஞானம். இந்த ஞானம் வந்தால் நம்மளுடைய சகல சம்சார பாஷங்கிற மகத்தான அனர்த்தம் நிவர்த்தி ஆகிடும். பரமாமிர்த லக்ஷ்மி சமாவேஷ பரானந்த பிராப்தி காரிண்யா. பரமானந்த அதாவது பரமானந்தத்தை கொடுக்கறதுக்கு பரானந்த பிராப்திக்கு ஹேதுபூதமாக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இது. அதைவ பரம மங்கள ரூபயா சுபயா ஸ்மிருத்தியான்னு. சுபாங்கிறதுக்கு மங்களம்னு பரம மங்களமானது. இதுதான் வேதாந்த சார சாமரஸ்ய சித்தயா ஸ்மிருத்தியா போத கலையா. இந்த போதங்கிறது அவருடைய ஒரு சின்ன கணம் தான். பரமேஸ்வரனுக்கு உள்ள போதத்துல இந்த நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த போதமானது சின்ன கணம். அப்பேற்பட்ட அந்த போத கலையா ஸ்வவிஷயா, அது அதுக்கு பரமாத்மா தான் விஷயம். தன்னை பத்தின ஒரு சின்ன அறிவை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. சயோஜயத்தோ இதி தாத்பரியம். ஆகையாலே வேதத்துக்கு அபௌருஷேயத்துவத்துக்கு எந்த பங்கமும் இல்லை, அது நித்தியம்னு சொல்லலாம். அதே சமயத்துல பரமேஸ்வரனால வர்காத்திய காலத்துல சிருஷ்டி பண்ணி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இது மூலமாக பரமேஸ்வருடைய அந்த சர்வஜத்துவம் இன்னும் திருடமாகிறது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்துல சித்தம் பண்ணலாம். இதோட இந்த சாஸ்திரயோனித்துவ அதிகரணம் பூர்த்தி.